அங்க ஆடக்கூடாது. ஆடலாம். நைட் இருக்கும்போது ஆடக்கூடாது. ஆடலாம். சார் pawn b4 king a4 ரெண்டு நகர்வுல ஐயோ 4 ரீமூவ் பண்ணதுனா அது பண்ணாதீங்களே. இப்ப அமைதியான ஒரு இடம் அப்பா இருப்பா. இப்போ அது யார் pawn b4 so pawn b4 ஒரு நிமிடம் இருங்கப்பா வந்து okay
Sir. அக்கா சொல்றேன் அக்கா 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 சாப்பிட்டு ஹாய் புதிரோட தலைப்பு என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். Checkmate within pawns. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா Sir, king c3. சொல்லுங்க. அப்புறம் King c3. King c3. King c3, pawn b4. King c3, pawn b4. A b4. விளையாடுங்க சிறப்பு. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. அது மேல அங்கேயும் ஆட முடியாது. Sir, pawn g5. பார்க்கலாம். போய் பாரு. சரி போய் விளையாடுவா. அது இத வர take a thumbs up
நேம் சொல்லிட்டு புதிருக்கு வந்துருங்க. புதிருக்கு மாறிடும். இந்த புதிருக்கு பதில் சொன்னீங்க. புதிரோட தலைப்பு செக்மேட். இல்ல வேண்டாம், போதும். நீங்க புதிருக்கு வந்துருங்க. செக்மேட் இன் அம்மு அதான் தலைப்பு. Pawn G5. சார் pawn G5. விளையாடுங்க, சிறப்பா தான். டெலிவரிங் செக்மேட் வித் கில்லர் பான். துடியா தட்டாம பாரு. அங்க இல்ல. சார் knight to E2. அப்புறம் knight to E2. king to H1. Knight to H1, bishop to புதிர் போட்டு விளையாடிட்டு இருந்தீங்கன்னா இந்த புதிரோட தலைப்பு இப்படிதான் வரும். செக்மேட் வித். இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. முதல் நகர்வு சொல்றீங்க. இப்ப முதல் நகர்வு இப்ப என்ன இன்னொன்னுன்னா, முதல் நகர்வு மட்டுமே சரியா இருக்கிறத வச்சு அந்த புதிர் வந்து சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க மொத்தமா நம்ம எடுத்துக்க முடியாது. அதனாலதான் நீங்க அடுத்தடுத்த நகர்வும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இது வந்து செக்மேட் இன் 2 மூவ்ஸ். முதல் நகர்வு சேர்த்து அதை இறுதி வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. தெரியாது ஸ்கிரீன் சவுண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இந்த புதிர் அப்படியே இருக்கட்டும். ஆசிஷ் திரைய பகிருங்க. ஆசிஷ்ல சர்வைவல்ல சேர்ந்து பண்ணுங்க. ஓகே. இந்த புதிரோட தலைப்பு ஞாபகம் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, இப்ப விளையாடிட்டு வரேன். மண்டவுடைய போல் பாருங்க. அதனால பாவம் தேவைப்பட்ட சொல்ல தமனா நீ வச்சாங்க. ஓட சொல்லாத. ஐயோ தள்ள கருப்பரசரா எல்லாரும் சார்
கொஞ்சம் தள்ளு கொஞ்சம் தள்ளோட பாருங்க முதல் நகர்வுல நம்ம இந்த இடத்துல சிப்பாய் அரசியல் வெற்றி பெற வாய்ப்பு. முதல் நகர்வுல நைட் C5 ஆடினா அடுத்த நைட் C5 ஆடினா அடுத்த நகர்வுல C3 ஆடலாம். நைட் C5க்கு ஒருவேளை ரூக் செக் வச்சா கிங் C4 போயிடலாம். நைட் C5 அதோட சிறப்பான நகர் எதுவும் இருக்க மாதிரி மாஸ்டர் 3 நிமிஷம் புதிர் பண்ணலாமா? இந்த புதிர் ஒண்ணுதானே. அதுல இங்க நைட் C5 சரியா இருக்குமா, நைட் C5 சரியா இருக்குமா, நைட் D6 சரியா இருக்குமான்னு ஒரு சின்ன குழப்பம். நைட் D6 ஆனா பின் பண்ணா திரும்ப கிங்க தான் நைட் C5 ஆனா நைட் C5 விளையாடிடுங்கப்பா. லெங்தி வேரியேஷன் தான் இருந்தாலும் இந்தியா இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு தான் கண்டுபிடிக்கணும். விதிமுறைப்படி பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ரூக் F6 ஆடினா அவங்க நம்ம யானையை எடுத்தா நாம அவங்க அரசி எடுத்துக்கலாம். ரூக் F6க்கு அவங்க நம்ம அரசி எடுத்தாங்கன்னா அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதலோட அது வருது. யானையை எடுத்து அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதலோட வரும்போது அவங்க நம்ம யானையை எடுத்த பிறகு அவங்க அரசை எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு டார்க் ஸ்கொயர் பிஷப் F6ல இருக்க அந்த மாதிரி கூடுதலா கிடைக்கும். அதனால ரூக் F6 தான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருக்கணும். யானை எடுத்துக்கோங்க, அது அவங்க அரசுக்கு ஒரு தாக்குதலோட வருது. அதுக்கப்புறம் இப்ப அரசு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா நம்ம கணக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு மந்திரி கூடுதலா இருக்கும். நாம முடிச்சிடலாம்ப்பா, இதோட முடிச்சிடலாம். நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். டாடா பாய். Bye master. Bye sir. Bye bye. Bye sir. Bye. டாடா பாய்.